இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். You're most welcome to the Covenant of Day. Today is the 17th June 2025, Tuesday. Hallelujah. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய தீர்க்க தரிசனங்கள் துல்லியமாக நிறைவேறி வருகிறது. அது மேசையா குறித்தான தீர்க்க தரிசனங்கள் இயேசுவின் வாழ்க்கையிலே துல்லியமாய் நிறைவேறினதுனால தான் நாம் அவரை மேசையா என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? Because all the prophecies in Old Testament about Messiah completely fulfilled in Jesus' life. That's the reason we call him Messiah. And we take him and we believe him as a savior, as a personal savior. Praise God. ஆகவே தான் அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சரி, தொடர்ந்து நாம் பார்ப்போம் மார்க்கில் என்ன நடக்கிறது என்று. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து, மன திரும்புதலை குறித்து பிரசங்கம் செய்கிறார். அங்கே என்ன நடக்கிறது? அது இன்றைக்கு மார்க் 1 அதிகாரம் 5வது வசனம். Mark chapter 1 verse 5. And all the land of Judea and those from Jerusalem went out to him and were all baptized by him in the Jordan River, confessing their sins. அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவரிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவனால் யாராலே? ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகனாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். எதற்காக? பாவங்களிலிருந்து, தப்பான போதனையிலிருந்து மனம் திரும்புவதற்கு அடையாளமாக. அப்படி என்றால் அருமையானவர்களே, மேசையா வருகிறார். அந்த மேசையாவை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக இந்த ஞானஸ்நானத்தை கொடுத்தார். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இது கிறிஸ்துவ ஞானஸ்நானம் அல்ல, இது இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானம் அல்ல. இது யோவான் ஸ்நானகன் கொடுக்கிறாரு. எதுக்கு கொடுக்கிறாரு? நீ மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், நல்வழியில வர வேண்டும், மேசியா வருகிறாரு, அதனால உன்னுடைய இதயம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. இந்த ஞானஸ்நானத்திற்கும் யூத சமயத்திற்கும் பங்கே இல்லை. ஆமாதானே? இப்படி ஒரு தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் வருவாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நாம் 2 நாளைக்கு முன்ன பார்த்தோம். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவர் ஞானஸ்நானம் கொடுப்பாருன்னு சொல்லலை. ஆமாதானுங்களே? அவருடைய சத்தம், அவர் ஆயத்தம் செய்வார். ஆயத்தங்களில் ஒன்று, இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் கமிங் ஆஃப் மெஸ்ஸாயா வாஸ் திஸ் பேப்டிசம் given by John the Baptist. அருமையானவர்களே, இந்த மனம் திரும்புதல் இருக்கிறது, இது அடிப்படையிலே ரொம்ப that's a basic the repentance is a basic conviction for the total human being. முழு மனித குலத்திற்கு இந்த மனம் திரும்புதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏன்னா மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அருமையானவர்களே, நம்ம வாழ்விலே ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க முடியும். ஆமாதானே? Then only you can start a new chapter in your life. பழையவைகளை வைத்துக்கொண்டே புதியவைகளை அதில் திணிக்க முடியாது. ஏசாமி சொன்னார், 2 கட்டு போயிருந்தார். அப்ப பழையவைகளை ஒழித்து விட்டு புதியவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அப்படி வல்லமை உங்க வாழ்க்கையில கடந்து செல்லும். நிச்சயம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் சொன்னவைகளை அவர் செய்கிற ஆண்டவர். இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு கொடுப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி, இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோடு இடைப்படுங்க. உங்களுடைய வசனத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே நீங்க பேசுங்க. Talk to your people, Lord. When they start to meditate, Lord, let them see your wonderful things in their life. உங்கள் வல்லமை அவர்கள் வாழ்க்கையிலே காண உதவி செய்யுங்க. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம்
உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, மனம் திரும்பின அனுபவம் உன் வாழ்க்கையில இருக்கிறதா? You have the experience of repentance in your life. Take care. God bless.